டிவோர்ஸ்ன்றத ஏன் நம்ம ஒரு தப்பான விஷயமா பார்க்குறோம்? அது தப்புன்னா ஏன் லாவே இருக்க போறதில்ல. இருந்திருக்காது. நீங்க இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும், வாழ்க்கை ஃபுல்லா இவங்களோட தான் இருக்கணும்னு லாவே முடிச்சு விட்டுருக்கும். அப்போ ஒரு லா இருக்குன்னா, நீங்க திருமணம் பண்ணலாம். அந்த திருமணத்த நீங்க முறிக்கவும் செய்யலாம்ன்னு ஒரு லா இருக்குன்னா, அப்ப அந்த லாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து தேவையான ஒரு விஷயம் தான்னு. அதையே நம்ம தப்பா பார்க்கணும். நான் சின்ன வயசுலயே பார்த்து வளர்ந்துருக்கேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் கொளத்தூர்ல இருந்தேன் சென்னையில. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குடிகார அங்கிள் இருப்பாரு. அவர் வந்து குடிச்சுட்டு வந்து அந்த அம்மாவ போட்டு அவ்ளோ டார்ச்சர் பண்ணுவாரு. செங்கலால்லாம் அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. கடைசியா அவர் இறந்த பிறகு கூட அந்த அம்மா வெள்ள சாரி கட்டிட்டு போயிட்டு வரலாம் பார்ப்போம். நான் சின்ன பிள்ளையிலயே யோசிச்சிருக்கேன். இவர் உயிரோட இருக்கும்போது அந்த அம்மாக்கு சந்தோஷம் இல்ல. இறந்த பிறகும் அந்த அம்மாக்கு சந்தோஷம் இல்ல. இப்ப டிவோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் அந்த அம்மாக்கு இருந்திருந்தா, அன்னைக்கே அவங்க அவர கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டு அமைதியா வாழ்ந்திருப்பாங்க. இன்னொரு திருமணம் கூட தேவையில்ல. அட்லீஸ்ட் அமைதியான ஒரு வாழ்க்கை அந்த அம்மாக்கு கிடைச்சிருக்கும். ஸோ உயிரோட இருக்கும்போது நல்லது பண்ணாத நினைச்சிட்டு, அவர் இறந்த பிறகு கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய இந்த வாய்ப்பு ஏன் ஒரு மனுஷனுக்கு தேவை? ஸோ டிவோர்ஸ்ன்றது ஒரு ஒரு நல்ல விஷயம் தான். அத தவறா பகிர்ந்தால கலாச்சாரம் ஒண்ணும் கெட்டும் போகாது. மனிதர்கள் வந்து கெட்டவர்களாவும் மாற மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு உறவ நீங்க தலைகீழா நின்னாலும் பிரிக்கவே முடியாது. அவங்க விரும்பி ஒண்ணா வாழ்ந்தாங்கன்னா, யாராலயுமே பிடிக்கும். ஆனா, அதே நேரத்துல அந்த உறவுல ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இல்ல அது சரிப்பட்டு வரலைன்னா, அது நீங்களே போராட தேவையில்ல. அவங்களே பிரிஞ்சு போயிடுவாங்க. இவ்வளவுதான். ஸோ, அதால பிரிவுன்றது ஒரு தவறான விஷயம் இல்ல. அது ஆரோக்கியமான விஷயம் கூட பல நேரத்துல.